கைஸ் இது வந்து லாஸ்ட் வீடியோவோட ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இது வந்து ஒரு 180லேருந்து 200 கட் ஆஃப்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன காலேஜஸாக உங்கள் சாய்ஸஸில் வைக்கணுங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு சீரிஸை டெஃபினட்டாக மிஸ் அவுட் பண்ணாங்க. இந்த வீடியோ தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவாக இருக்கும், இந்த 180லேருந்து 200 கட் ஆஃப்குள்ளே வராது. ஸோ இந்த காலேஜஸ் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30-35 காலேஜஸோட வந்து நிறுத்திடுங்க, அதுக்கு மேலாம் போகாதீங்க. பிகாஸ் அதுக்கு மேலாம் ஒர்த்து கிடையாது. அதனால் வந்து இந்த லிஸ்ட்டில் சொல்கிற காலேஜஸோட வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து உங்கள் சாய்ஸஸில் எதுவுமே வைக்காதீங்க. அண்ட் இதில் இந்த லிஸ்ட்டில் இது ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்ரீ ஈஸ்வர், இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜஸ் இன் அண்ட் அரௌண்ட் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னா இந்த ஒரு காலேஜுமே இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். ஸோ அதே மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2739ங்க. அண்ட் போன வருஷத்தோடைய வந்து உங்களுக்கு க்ளோசிங் கட் ஆஃப் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 188 வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஆர்இசி. ஸோ ஆர்இசி ஏகப்பட்ட பேர் எனக்கு கவுண்ட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து ரிவ்யூ போடுங்க ப்ரோ, ரிவ்யூ வேணும், எனக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி பழைய ரிவ்யூ ஒன்று போட்டிருக்கேன், பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நான் ரிவ்யூ இன்னும் பண்ணல. ஸோ ரிவ்யூ பண்ணி நான் கண்டிப்பாக போகிறேன், டெஃபினட்டாக அதையும் பாருங்கள். அண்ட் இங்கே வந்து கேம்பஸ் வைஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம்பஸ். ஏன் அப்படின்னா எங்கள் அக்கா வந்துட்டு அங்கே தான் படித்தாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரியும் அந்த கேம்பஸோட வந்துட்டு பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி இருக்கும், அழகாக இருக்கும், அந்த மாதிரிலாம் எல்லாமே தெரியும் எனக்கு. நான் போயிருக்கேன் நிறைய டைமு. ஒரு மாதத்துக்கு 3 நாள் 4 நாள் ஆச்சு நான் அங்கே வந்து போய் பார்த்துட்டு தான் வருவேன் எங்களுக்காக. ஸோ அதனால் வந்து இந்த காலேஜ் வந்து என்னால் தெரியும். ஸோ ஆர்இசியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க கோட் வந்து உங்களுக்கு 1211ங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க வந்து ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 188. அண்ட் இதுக்கு அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ், சென்னையில் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே வந்து ஒரு டீசெண்டான காலேஜ். ஆனால் இதில் வந்து சில மைனஸும் இருக்குது, ப்ளஸும் இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் கேம்பஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் பட் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சாஸ்திரா தஞ்சாவூர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயுமே. சாஸ்திராலேயும் உங்களுக்கு வந்து நான்வெஜ்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. பட் தவிர நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் எடுத்துகிட்டு போகலாம் ரூல்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 1219ங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து இங்கேயுமே வந்து 188. அண்ட் இது ஃபாலோ பை கேபிஆர். ஸோ கேபிஆர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேம்பஸஸ். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேம்பஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம்பஸ், ரொம்ப பிடித்தமான ஒரு கேம்பஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்க கோட் வந்து 2764ங்க. அண்ட் இங்கே இருக்க ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 186.5. அண்ட் இது ஃபாலோ பை உங்களுக்கு கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எகைன் ஒரு அட்டானமஸ் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கு. இங்கேயுமே வந்து ஒரு டீசென்டான பிளேஸ்மெண்ட், ஒரு 180 185 எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கிடைக்கும். நீங்க வந்து ஒரு எஸ்சி எஸ்டியில் வந்துட்டு இந்த கம்யூனிட்டி எம்பிசி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 160லேருந்தே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு நீங்கள் கேட்ட கோர்ஸே வந்து கொடுப்பாங்க. அண்ட் இங்கே இருக்க கோட் வந்து 2710. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 186. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம கொங்கு மக்கள் ஈரோடு. ஸோ ஈரோடில் இருக்க காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜஸ் தான். சேலமுக்கு அடுத்து வரக்கூடிய கேம்பஸில் கண்டிப்பாக இந்த ஒரு கேம்பஸுமே இருக்கும். ஸோ இங்கே ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எகெயின் 186 தான். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க கோட் வந்து 2709ங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ போட்ட ஒரு காலேஜ் கேம்பஸ், ஸோ லோயோலா ஐகேம். ஸோ லோயோலா பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தான், அதில் டவுட் இல்லை. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபன்னாக எனக்கு வேணும் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும், என்கேஜிங்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஜாலியாகவும் இருக்கணும், படிப்பும் வேணும், பிளேஸ்மெண்ட்டும் வேணும், எனக்கு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லோயோலா ஐகேம் வரலாம். மெயினாக சென்னையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இங்கே இருக்க பாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 184.5 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதோட கோட் வந்து 1450. அண்ட் இதுக்கப்புறம் எகைன் வந்து நம்ம போய் ரிவ்யூ பண்ண ஒரு கேம்பஸ், ஸோ RIT ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவுமே வந்து சென்னையில் தான் இருக்குது. அண்ட் இங்கே இருக்க கோட் வந்து 1432ங்க. எகைன் ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 184. இதுவுமே ஒரு டீசெண்டான கேம்பஸ் தான். பட் கேம்பஸ் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், அதெல்லாம் ஓகேனா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க. அண்ட் இது ஃபாலோட் பை RMK இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த காலேஜுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தே ஆயிடுச்சு. இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு என்னென்னா வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு ஒரு பயங்கர ஒரு கேள்வி. இதுக்கான ரிவ்யூ நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே இருக்க கோட் வந்து 1113ங்க. இதுவுமே வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் அங்கிட்டு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 184. இந்த 184 இதெல்லாம் வந்துட்டு நிறைய கட் ஆஃப் நிறைய காலேஜஸ் இருக்குது. 184 185 186 இதெல்லாம் ஏகப்பட்ட காலேஜஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்து இந்த லிஸ்ட்டில் நிறைய பேர் கேட்ட ஒரு கேம்பஸ், ஸோ ஈரோடில் இருக்க பண்ணாரி அம்மன். ஸோ பண்ணாரி அம்மன் வந்து எப்படின்னா அங்கேயுமே வந்து ரொம்ப நல்ல கேம்பஸ் தான், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு கேம்பஸ், ஆனால் பிளேஸ்மெண்ட்டில் தரமாக கொடுக்குற ஒரு கேம்பஸ்ஸு. ஸோ இங்கே வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு 2702, ஆனால் பயங்கர க்ரௌடடாக இருக்கும். ஸோ ரொம்ப க்ரௌடடான ஒரு கேம்பஸ். நான் வந்து தமிழ்நாட்டில் பார்த்ததுலேயே ரொம்ப க்ரௌடடான கேம்பஸ் வந்து பண்ணாரி அம்மன் தான்.
ஸோ அது வந்து உங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இப்போ எனக்கு ரொம்ப க்ரௌடான கேம்பஸ் எனக்கு செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் போய் டேரெக்டாக விசிட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே க்ளோசிங் கட் ஆஃப் வந்து ப்ரீவியஸ் இயருக்கு 184. அண்ட் இதுக்கு அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ். ஸோ இதுவுமே வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. அண்ட் இதோட வந்து கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2025. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு தான் அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதுவுமே வந்து நல்ல கேம்பஸ் தான், ஒன்றும் டவுட்லாம் இல்லை. ஸோ இதோட க்ளோசிங் கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் வந்து 182.5. அண்ட் இது ஃபாலோவே வந்து மதுரை வேலம்மாள். ஸோ ஆப்வியஸ்லி வந்து அதுவுமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜஸ். மதுரையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தியாகராஜர் இதெல்லாம் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் தான் வரும். ஏன்னா மதுரையிலலாம் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ கேஎல் இதெல்லாமே இருக்குது. பட் ஆனால் வந்து கொஞ்சம் நல்ல கொஞ்சம் வெல் எஸ்டாப்ளிஷ்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர மாதிரி காலேஜஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி. இந்த விருதுநகர், சிவகாசி இதெல்லாம் வந்து நிறைய சரௌண்டிங் கனெக்டிங் வரும்னு வச்சுக்கோங்களேன். இங்கிட்டு பார்த்தா வந்து திருமங்கலம், அங்கிட்டு பார்த்தா வந்து உங்களுக்கு திண்டுக்கல், நிறைய வந்து உங்களுக்கு காலேஜஸ் கனெக்ட் ஆகும். ஸோ இங்கேயுமே பார்த்துட்டிங்கன்னா வேலம்மாள் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸ் தான். ஸோ அதே மாதிரி இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ். அணிங்கிற கோட் வந்து 5986ங்க. ப்ரீவியஸ் இயரோ க்ளோசிங் கட் ஆஃப் எப்படி பார்த்துட்டிங்கன்னா 182. அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஸோ SKCET கிடையாது, இது வந்து SKCT. இதுவுமே டீசெண்டான காலேஜ் தான். பட் அது வந்து கண்டிப்பாக வந்து டாப் 10க்குள்ளே வந்துடும். இது வந்து டாப் 20க்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதோட கோட் எப்படி பார்த்துட்டிங்கன்னா 2722ங்க. அண்ட் இது வந்து ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 181. அங்கே நம்ம வந்து மினிமமே வந்து 190 மேலே வந்து தேவைப்பட்டுச்சு. இங்கே வந்து உங்களுக்கு 181 தான். அண்ட் இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் வைக்க வேண்டிய இன்னொரு காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இது எங்கே இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் தாம்பரம். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் வெஸ்ட் தாம்பரம் சொல்லுவாங்க, உள்ளே எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே போகும். நீங்கள் வந்து இந்த ரோட்டில் மெயின் ஹைவேல போயிட்டு உள்ள லெஃப்ட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா எங்கே என்ன இடம்னு தெரியாது. நான் அன்றைக்கி வந்து போனேன் ரீசெண்டாக. ஸோ ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக நான் போனேன். அவங்க அந்த NPT எல்லாம் அங்கே தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. போனால் மெயின் ரோடில் கனெக்டிங் கிடையாது. நான் எப்படி உள்ளே போக போகிறேன்னு தெரில, எப்படி வெளியே வரேன்னு தெரில. ஆனால் செம்மையான வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது ஒரு காலேஜ் இன்டீரியராக. ஆனால் ஜாலியாக தான் இருந்துச்சு. காட்டு ஏரியா, சென்னையில் இப்படி ஒரு காடா அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனு. பட் ரொம்ப அழகான கேம்பஸ் தான். ஸோ இங்கே இதுவுமே வந்துட்டு ஒரு அட்டானமஸ் காலேஜ். அண்ட் இங்கே கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 1419ங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் ஒரு கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180. இது ஃபாலோட் போய் வந்து உங்களுக்கு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ KEC ஏகப்பட்ட ரிவ்யூ வந்துட்டு இது பண்ணுறாங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வீடியோ போட்டாலும் வந்துட்டு அடி வாங்குவேன், போடலனாலும் ஒரு அடி வாங்குவேன், அந்த மாதிரி ஒரு கேம்பஸ்ஸு. ஸோ அதனால தான் வந்து இது கொஞ்சம் பெண்டிங்கில் ஹோல்லே வச்சுட்டு இருக்கேன். பட் டெஃபினட்டாக ரிவ்யூ பண்ணலாம். அங்கே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு கிடைக்கட்டும், அப்புறமா நம்ம வந்துட்டு ரிவ்யூ பண்ணிக்கலாம் ப்ராப்பராக. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதோட கோட் வந்து உங்களுக்கு 2711 ஒரு அட்டானமஸ் காலேஜ் அகெயின். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 180 கட் ஆஃப்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிடைக்கும். அன்றைக்கி இதுவுமே வந்து க்ளோசிங் கட் ஆகும் 180 தான். இதுக்கப்புறம் ஒரு 2 காலேஜ் மட்டும் சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி. இது வந்து கோவில்பட்டியில் வேறு காலேஜே கிடையாதுன்னா நல்ல காலேஜ் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஓரளவு ஒன்லி சாய்ஸ். ஒரு அட்டானமஸ் காலேஜ் அகெயின் 4962 இதோட கோடு. அண்ட் இங்கேயுமே வந்து ஒரு 179 க்ளோசிங் கட் ஆஃப் போன வருஷத்தோடது. பட் ஓகே, ஒரு சிமிலர் 180 179 பெரிய விஷயம் இல்லை. அண்ட் இதுக்கு லாஸ்ட்டாக இதோட வந்து இந்த சீரிஸ் முடிஞ்சு கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு அட்டானமஸ் காலேஜ் அகெயின். பட் அங்கே உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு கற்பகமில் இன்ஜினியரிங்கில் கிடைக்கலன்னா இன்ஸ்டியூட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து சிமிலர் தான், உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. க்ளோசிங் கட் ஆஃப் போன வருஷம் வந்து 179.5. அண்ட் இதோட கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2735ங்க. இதுவுமே நம்ம ரிவ்யூ போட்டிருந்தோம், நீங்கள் பார்க்கலன்னா டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ கற்பகம் பொறுத்த வரைக்கும் 3 கேம்பஸ் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஒன்று இன்ஜினியரிங் காலேஜ், இன்னொன்று இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இன்னொன்று அவங்க டீம்டு சொந்தமாக கற்பகம் யூனிவர்சிட்டி. ஸோ 3 இருக்குது. இந்த டீம்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இந்த ஆர்ட்ஸ் கோர்ஸ் இதெல்லாம் படிக்கிறவங்க போவாங்க. இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இன்ஜினியரிங் கொடுப்பாங்க, செகண்ட் வந்து உங்களுக்கு டெக்னாலஜி கொடுப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த கட் ஆஃபில் நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். இதையும் தாண்டி நான் வேறு ஏதோ தான் நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா யாரையும் காப்பாற்ற முடியாது. ஸோ ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள். இது ஒரு வேண்டுகோள். ஏன்னா இந்த சேனலுக்கான ஒரு பர்பஸே இப்போ என்னோடய தம்பிக்காக ஆரம்பித்த ஒரு சேனல். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்னோடய தம்பிகள் தான். ஸோ ஆப்வியஸாக கொஞ்சம் நல்லதாக வந்துட்டு பாருங்கள். ரொம்ப வந்து அவசரப்பட்டு குதிச்சு ஏதாவது ஒன்றில் போய் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி 1க்கு 100 வாட்டி யோசித்து செலக்ட் பண்ணுங்கள், யோசித்து சாய்ஸஸ் போடுங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் டாடா, பை பாய்.